தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பத்திரிகையாளர் உயிரிழந்தால் அவருக்கு வழங்கும் குடும்ப நிதி உதவியை அதிகரித்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் கோகுல். விவரங்கள். பத்திரிகையாளர்கள் பணியின் போது உயிரிழந்தால் அவர்களுக்கான அந்த உதவி தொகையை தற்பொழுது தமிழக அரசு உயர்த்தி அரசாணையை வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக 20 ஆண்டுகள் பத்திரிகை துறையில் பணியாற்றியவர்களாக இருந்தால் அவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் என்ற உதவித்தொகையானது உயர்த்தியானது வழங்கப்பட்டிருக்கிறது. 15 ஆண்டுகள் பணிபுரிந்து பணியின் போது உயிரிழந்தால் 7.5 லட்சம் ரூபாய் என்ற உயர்த்தியும், 10 ஆண்டுகள் பணியில் இருந்தால் 5 லட்சம் ரூபாய் என்றும், 5 ஆண்டுகள் பணியில் இருந்து இயற்கை எய்தினால் 2.5 லட்சம் ரூபாய் என்று தற்பொழுது தமிழக அரசு அந்த உதவித்தொகையை உயர்த்தி தமிழக முதலமைச்சர் உத்தரவு பிறப்பித்திருக்கார். அதற்கான அரசாணையை தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக பத்திரிகையாளர்கள் குடும்ப உதவி நிதியினை உயர்த்தி வழங்கிட வேண்டும் என்ற கோரிக்கை தொடர்ந்து வைக்கப்பட்ட நிலையில தற்பொழுது இந்த உத்தரவை முதலமைச்சர் பிறப்பித்திருக்கிறார். பணியின் போது உயிரிழந்தால் இது போன்ற ஒரு நடவடிக்கையானது எடுக்கப்பட்டிருக்கிறது. பொது நிவாரண முதலமைச்சருடைய பொது நிவாரண நிதியிலிருந்து இந்த தொகையானது வழங்கப்படும் என்று அந்த அரசாணையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி கோகுல்.